வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மே 28 இன்டர்நேஷ்னல் ஆம்னஸ்டி டே. அதாவது இன்டர்நேஷ்னல் ஆம்னஸ்டி அமைப்பினுடைய அந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட நாள் 1961 மே மாதம் 28 இந்த ஆம்னஸ்டி அமைப்பு என்பது தொடங்கப்பட்டது. இந்த ஆம்னஸ்டி அமைப்பினுடைய நோக்கம் என்பது என்ன? மனித உரிமைகளை பாதுகாப்பது தான் அதனுடைய நோக்கம். ஏனென்றால் அரசுகளாலும் அமைப்புகளாலும் மிக மோசமாக மனித உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது அதை எதிர்த்து அதற்கு எதிரான பெரும் கவனத்தை உருவாக்குவதும் சட்டபூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். இது எந்த ஒரு அரசையும் சாராத ஒரு தனி அமைப்பு. 150 நாடுகளில் இந்த அமைப்பு செயல்படுகிறது. லட்சக்கணக்கானோர் இந்த அமைப்புகளில் பணியாற்றுகிறார்கள். முக்கியமாக மனித உரிமை ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், இன்னும் சமூகத்திற்கு தொண்டாட்ட விரும்புகிற அரசியல்வாதிகள் என பலரும், பொதுமக்கள் என பலரும் இந்த அமைப்பில் அங்கம் வகிக்கிறார்கள். இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான செயல்பாடு என்ன என்று கேட்டால், சட்டவிரோதமான கைதுகள் இவற்றை தடுப்பது, அதேபோல் மரண தண்டனையை ஒழிப்பது, இன்னும் சிறைச்சாலைகளில் சித்திரவதைகள், சட்டவிரோதமான செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவது, அதேபோல் இனப்படுகொலைகள் மற்றும் ஒரு சட்டவிரோதமான மனிதர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகள், அதில் முக்கியமாக ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள், சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற வன்முறைகள், நிறவெறியின் மூலமாக இழைக்கப்படுகிற வன்முறைகள், இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடுவது, இதுதான் இந்த அமைப்பினுடைய ஒரு நோக்கமாக இருந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இது சர்வதேச அளவில் மனித உரிமை போராட்டத்தின் மிக மிக முதன்மையான முக்கியமான அமைப்பாக இந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இருக்கிறது. பல போர்ச்சூழல்களில், கலவரங்களில், இன ஒடுக்குமுறைகளில், இனப்படுகொலைகளில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் கொடுத்த அறிக்கைகள் என்பவை ஒரு பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு எதிராக சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதில் முக்கிய பங்கு வைத்திருக்கின்றன. இந்தியாவிலும் அதனுடைய செயல்பாடுகள் மிக முக்கியமாக இருந்திருக்கின்றன. இப்பொழுது ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னலினுடைய இந்த செயல்பாடுகள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு நெருக்கடிகளை இந்தியாவில் சந்தித்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 2020 அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக டெல்லியில் போராட்டத்தின் போது நடந்த கலவரங்களில் பலரும் மிக மோசமான முறையில் தாக்கப்பட்டார்கள், நியாயமற்ற முறையில் சிறைப்படுத்தப்பட்டார்கள். இதை எதிர்த்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இந்த அநீதியை பற்றி ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இது அந்த அமைப்பிற்கு பல்வேறு நெருக்கடிகளை ஒன்றிய அரசிடமிருந்து கொண்டு வந்தது. இதற்கு முன்னாலும் கூட 2016 காஷ்மீரில் நடந்த மனித உரிமை மீறல்கள் குறித்து பெங்களூரில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் ஒரு கருத்தரங்கை நடத்தியது. அது மிக கடுமையான விமர்சனங்களை வலதுசாரிகளிடமிருந்து சந்தித்தது. இப்படியாக துணிச்சலான அதனுடைய நடவடிக்கைகள் காரணமாக இப்பொழுது ஒன்றிய அரசினால் இந்தியாவில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னலினுடைய அந்த வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன, அதனுடைய நிதி ஆதாரங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக அந்த அமைப்பு இப்பொழுது இந்தியாவில் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறது. ஆனாலும் கூட இன்றைக்கும் மனித உரிமைகள் சார்ந்து பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் முன்னெடுத்து வருகிறது. இது ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் போன்ற அமைப்புகளுக்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடிகள் என்பது இந்தியாவில் மனித உரிமை பாதுகாப்பு செயல்களை வெளிப்படையாக தடுக்கிற ஒரு முயற்சி. அந்த வகையில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அமைப்பிற்கு இந்தியர்கள் அனைவரும் நம்முடைய ஆதரவை வழங்குவதுடன் அதனுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து தங்குதடையற்று நடைபெற நாம் அரசியல் ரீதியாகவும் நம்முடைய ஆதரவை அந்த இயக்கத்திற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் நாம் அந்த இயக்கம் மேற்கொண்டு வரும் உலகளாவிய மனித உரிமை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு செய்கிற ஒரு பங்களிப்பாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய நாள் என்று மே 28 நாம் சொல்லலாம். ஆம், தமிழக வரலாற்றில் முதலாக ஒரு சுயமரியாதை திருமணம் அந்த நாளில் தான் நடைபெற்றது. அது 1928 ஏறத்தாழ 97 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த திருமணம் நடைபெற்றது. ஒரு திருமணம் நடைபெற்றது வரலாற்று திருப்பமா என்று கேட்டால் உண்மைதான். புரோகிதர் இல்லாமல், வடமொழி இல்லாமல், பெண்ணும் ஆணும் சமமாக மதிக்கப்பட்டு ஒரு திருமணம் தமிழ்நாட்டில் நடந்தது என்பது ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்த மாறுதல் இல்லை, ஒரு நாட்டின் வரலாற்றில் நிகழ்ந்த மாறுதல் என்று சொல்லுவதே சரியானது.
அந்த சுயமரியாதை திருமணம் இதுதான் முதல் திருமணம் என்று அறிவிக்கப்பட்டாலும் அது அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள சுக்கிலநத்தம் என்கிற கிராமத்தில் நடந்தது. இதுதான் முதல் என்று அறிவிக்கப்பட்டாலும் அதற்கு முன்பே அண்ணல் தங்கோ, நாகை காளியப்பன் போன்றவர்கள் சுயமரியாதை திருமணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் கூறுகின்றன. இருப்பினும் ஐயா பெரியார் அவர்கள் அறிவித்து நடத்திய முதல் சுயமரியாதை திருமணம் மே மாதம்தான் நடந்தது. அந்த முதல் சுயமரியாதை திருமணம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தது? ஐயாவோடு பட்டுக்கோட்டை அழகிரி இருந்தார், முத்தமிழ் காவலர் கியாப்பே அவர்கள் இருந்தார்கள் அந்த திருமணத்தில். அது கொஞ்சம் விந்தையான திருமணம்தான். மணமகன் ஒருவர், மணமகள் 2 பேர், 2 பெண்களை ஒரே நாளில் ஒருவர் திருமணம் செய்து கொண்ட நிகழ்ச்சி. அந்த இடத்திலேயே அதற்கு முத்தமிழ் காவலர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் பட்டுக்கோட்டை அழகிரி போன்றவர்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பார்ப்பனர் இல்லாமல், ஒரு புரோகிதரும் வடமொழி மந்திரமும் இல்லாமல் ஒரு திருமணம் நடக்கிறது, இதை பெரிதாக கருத வேண்டாம் என்று உட்கார வைத்தார்கள். அந்த 2 மணமகள்கள் எதனால் என்று கேட்டால், ஒருவர் அத்தை மகள், இன்னொருவர் மாமன் மகள். 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்திருக்கிறார்கள். மணமகனுக்கு தாராள மனது, 2 பேரையும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டான். 2 குடும்பத்திலும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எனவே அப்படி நடந்தது என்றாலும் வரலாற்றில் அந்த திருமணம் என்பது ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படுத்தியது. பொதுவாக அரசியல் என்பதே குடும்பத்திற்கு வெளியே என்றுதான் நாம் கருதுகிறோம். தேநீரகங்களில் கூட இங்கு அரசியல் பேச வேண்டாம் என்கிற பலகைகள் தொங்குவதை இப்போதும் நாம் பார்க்கிறோம். பொது இடங்களில், குடும்பங்களில் அரசியல் பேசுவதை பலரும் விரும்புவதில்லை. ஆனால் அப்படி ஒரு பொது இடங்களில் அல்ல, குடும்பத்தில் அரசியலை கொண்டு வந்து நுழைத்தது இந்த சுயமரியாதை திருமணம்தான். எங்கே புரோகிதரை காணவில்லை, எங்கே மந்திரங்கள், சடங்குகள் இல்லை, ஏன் இப்படி ஒரு திருமணம் நடக்கிறது என்கிற கேள்வியை அவர்களினுடைய உறவினர்கள் மத்தியில் எழுப்பி, அதற்கு பிறகுதான் அது எல்லாம் இல்லாமல் நடப்பது இந்த திருமணம் சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணம் என்று சொல்லப்பட்டு அப்படிப்பட்ட திருமணங்கள் நாட்டில் நடைமுறைக்கு வந்தன. எனவே அது ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை எதிர்த்து உடைத்தது. அது யாருக்கும் எதிரானது அல்ல. அவர்கள் இந்த திருமணத்தை நடத்தக்கூடாது என்பதல்ல, அவர்கள் வீட்டு திருமணத்தை அவர்கள் நடத்தி கொள்ளட்டும், நம் வீட்டு திருமணத்தை நாம் நடத்தலாம் என்கிற ஒரு சமத்துவம் நோக்கிய, ஒரு ஜனநாயகம் நோக்கிய திருமணமாக அது இருந்தது. அதற்கு பிறகு அந்த திருமணத்தை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டது. 1953 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சுயமரியாதை திருமணம் செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கூட சொல்லிற்று. ஆனால் அதற்கு பிறகும் திருமணங்கள் சுயமரியாதை திருமணங்களாக நடந்திருக்கின்றன. அதுதான் வரலாறு. சட்டம் என்ன சொல்லுகிறது, நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்பதை கூட பார்க்காமல் ஐயா பெரியார் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு திருமணங்கள் தமிழ்நாட்டில் நடந்தன. இந்த சுயமரியாதை திருமணம்தான் ஒவ்வொரு வீட்டிலும் விவாதங்களை உருவாக்கிற்று, ஒவ்வொரு வீட்டிலும் பல மனச்சிக்கல்களை கூட உருவாக்கிற்று. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கி நாடு முழுவதும் சுயமரியாதை இயக்கம் பரவுவதற்கு இந்த திருமணங்கள் காரணமாக இருந்தன. பின்பு ஒரு காலத்தில் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அந்த சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி ஏற்கப்பட்டவையாக மாற்றப்பட்டன. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி.
இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்துக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்று பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5 வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிகவும் மிகவும் முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேனால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு
கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ் இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.